இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ நச்சு டார்லிங். எங்க போற? காதல விழறதுக்கு. இப்பதான் உன் மேல ஆசை வந்து என் மனசுல காதல வளர்த்துட்டு இருக்க நட்சத்திரா. அப்படிப்பட்ட நீ இப்படி போய் ஆத்துல விழுந்து தண்ணில முழுகி செத்துட்டா என்னால அதை தாங்கிக்க முடியுமா? டேய், உன் ஓவர் ஆக்டிங்க கொஞ்சம் நிப்பாட்றியா? நான் இப்ப வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். வீட்டுக்கும் போக கூடாது. ஒருவேளை போனா உனக்கு முன்னாடி அந்த சிசி கேமரா ஃபுட்டேஜ் மொபைல் ஆப்ல ஜெட் வேகத்துல மாமா கிட்ட போய் சேர்ந்துரும். இப்ப நான் என்ன தாண்டா பண்ணணும்? இப்ப என் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசணும். வா உட்காரு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னர் கூட சாப்பிடணும். இல்லன்னு வச்சுக்கோ, திரும்ப சேம் டைலாக். மொபைல் ஆப்ல ஜெட் வேகத்துல அப்படியே மாமா கிட்ட போய் சேர்ந்துரும். கடவுளே, அது இந்தா. காஸ்ட்லி லாயரை வச்சு சீக்கிரமா விவாகரத்து கிடைக்கிற மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். புடி. நான் அவரை விவாகரத்துக்கு ஒத்துக்க வைக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோ. ஆனா எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்துடணும். உங்க விவாகரத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணம் நடக்கும். நான் விவாகரத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் நீங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன பண்ணணும்னு புரியலங்க. முதல்ல கல்யாணம் நடந்துட்டா நல்லா இருக்கும்ல. பாத்தியா, கல்யாணம் முடிஞ்சதும் நான் விவாகரத்து கொடுக்க மாட்டேன் நீ சொல்லிட்டா. அட, நீங்க தான் தோத்து போயிட்டீங்கன்னு எங்களை பார்த்து நீ கிண்டல் பண்ணா? அப்படி எதுவும் நடக்காது. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் விவாகரத்து கொடுக்கறதுனாலதான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு ககனுக்கு எக்காரணத்து கொண்டும் தெரியவே கூடாது. கண்டிஷன் போட்டு என் கல்யாணம் நடக்கணுமான்னு ககன் கோவத்துல இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவான். அப்போ நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் நீங்க எந்த தப்பும் செய்யாம இந்த கல்யாணம் கேன்சல் ஆக போகுதுன்னா உங்க பொண்ணோட காதல் கதையில நீங்க வில்லனாவே இருக்க முடியாது மாமா. அவளுடைய பார்வையில நீங்க ஒரு நல்ல தகப்பனா மட்டும்தான் இருப்பீங்க. அபூர்வா, நீ ரொம்ப புத்திசாலிமா. இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு அமையும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலதான் சொல்றேன் மாமா, ஒண்ணு நம்ம வாய்ப்புக்காக காத்து இருக்கணும், இல்லனா நம்மளே அதை உருவாக்கணும். மாமா, இவங்கள நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் மாமா. ஏதோ பாண்டிச்சேரியில ஃபேமஸ்னு சொல்றாங்களே, ஒருவேளை ஏதாவது டிவிலயோ இல்ல பேப்பர்லயோ பார்த்திருப்பேன். இல்ல மாமா, பர்டிகுலரா எங்கேயோ நான் பார்த்திருக்கேன். ஷோபா சந்திராவோட மாணவின்னு சொல்றதுக்கு நான் எப்பவும் பெருமைப்படுவேன். என் நாட்டியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு சின்ன வேண்டுகோள். என்னோட நாட்டிய கலை பாண்டிச்சேரியோட முடிவடைஞ்சிடக்கூடாதுன்னு நிறைய பேரு சொன்னதுனால என்னோட நாட்டிய கலா மந்திர பிரான்ச்ச இந்த சென்னையிலயும் ஓபன் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆர்வம் இருக்கிற எல்லாரும் உங்க குழந்தையையும் சேர்க்கலான்னு உங்ககிட்ட அன்பா கேட்டுக்கிறேன். இப்போ நீங்க என்னோட நாட்டியத்தை கண்டு ரசிக்க போறீங்க. மாமா,
என்ன இந்த பொண்ணு இப்படி நடந்துக்கிறா? இப்படிப்பட்ட சிஷ்யைக்கு தான் நீங்க பயிற்சி கொடுத்தீங்களா? அப்படின்னா உங்க அம்மா இறக்கறதுக்கு காரணம் இவங்க தானா? ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்டனே சொல்லலாம். ஆனா இவங்க இப்பவும் என் அம்மாவோட ஸ்டூடெண்ட்னு தான் சொல்லிக்கிறாங்க. பூமி, உங்க அம்மா தான் இப்ப இல்லல்ல. உங்க அம்மாவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. யார் வேணாலும் அப்படி சொல்லலாமே. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னது? இதான் நாட்டியமா? நீ ஷோபா சந்திராவோட மாணவியா? அப்பேற்பட்ட சோபா சந்திராவோட மாணவியான என் நாட்டியத்தை நடுவுல நிறுத்துறதுக்கு நீ யாரு? அந்த ஷோபா சந்திராவோட பொண்ணு. ஓ, பூமிங்கிறது நீதானா? உன்னை பத்தி சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு உயிர் கொடுக்கும்போது எங்க சோபா சந்திராமா இறந்து போயிட்டாங்க. அவங்க கிட்ட நாட்டியத்தை கத்துக்கிட்ட ஏன் கிட்டயே நாட்டியத்தை பத்தி கேள்வி கேக்குறியா? முதல்ல நாட்டியத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தெரியும். என் அம்மாவையே குருவா ஏத்துக்கிட்டு நான் நாட்டியத்தை கத்துக்கிட்டேன். ஏத்துக்கிட்டு மனசுல நினைச்சா மட்டும் நாட்டியம்லாம் வந்துராது பூமி. சாதனை செஞ்சா சாதிக்க முடியாததுன்னு எதுவுமே இல்ல.